நீ தாய் நான் சாய் என்பதால் அல்ல, நீ ஆசிப்பவன் நான் கொடையாளி. அம்மா, நீங்கள் கேட்ட முதல் வரத்தை நான் தாமதித்து தருவதற்கு காரணம், கொடையின் பெயரால் ஒரு முறைக்கு மேல் இரண்டாவது முறை அம்பை போடுவது இல்லை என்று வாக்களிப்பது மறைமுகமாக துரியோதனனுக்கு நான் செய்கிற துரோகம். அவனுக்காக வைத்திருக்கிற ஆயுதத்தை ஒரு முறைதான் போடுவது என்பது மறைமுகமாக அவனுக்கு செய்கிற துரோகம். பிறகு இப்போது அந்த வரத்தை எப்படி தந்தேன் என்றால், சுத்தமான வீரன் ஒரு அம்புக்கு மேல் இரண்டாவது அம்பை தொடமாட்டான் என்ற வீரத்தின் அடிப்படையிலே தந்தேன். மற்றபடி அந்த 4 பேரையும் போர்க்களத்தில் குறிய வைக்க கூடாது என்று ஒரு வரம் கேட்டீர்களே, அந்த வரத்தை இப்பொழுதே தருகிறேன். காரணம், அந்த 4 பேரும் என் கவனத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்தவர்கள். வரங்களை பெற்றுக் கொண்டு தாய் திரும்பினால் போகிற தாயை ஒரு முறை அம்மா என்று அழைக்க ஆசைப்பட்டான் கர்ணன். உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்த தாய்ப்பாசம் பீரிட்டு எழுந்தது. உதடுகள் அசைந்தனவே தவிர அம்மா என்ற சொல் வெளியே வரவில்லை. கண்களில் கண்ணீர் திரையிட்டது. தொலைவிலே சென்று திரும்பிய குந்தியை கையினாலே அழைத்தான். தாய் குந்தி ஓடி வந்தாள். கர்ணன் சொன்னான், அம்மா அம்மா, நீண்ட காலம் கழித்து பிள்ளையை பார்க்கிற அம்மாவுக்கு பிள்ளையிடம் 2 வரங்களை பெற வேண்டும் என்ற அவசியம் இருக்குமானால், நீண்ட காலம் கழித்து அந்த அம்மாவை பார்க்கிற பிள்ளைக்கும் ஏதாவது ஆசை இருக்கும் என்று கூட தெரியாமல் போகிறீர்களே அம்மா. அந்த தாய் குந்தி சொன்னால், மகனே, உனக்கு நான் என்னப்பா கொடுக்க முடியும்? நீதானே மற்றவர்களுக்கு கொடுக்க பிறந்தவன். கர்ணன் சொன்னான், தாயே, நான் கொடுக்க பிறந்தவன் தான். நீண்ட காலம் கழித்து பிள்ளையை பார்க்கிற அம்மாவுக்கு பிள்ளையிடம் 2 வரங்களை பெற வேண்டும் என்ற அவசியம் இருக்குமானால், நீண்ட காலம் கழித்து அந்த அம்மாவை பார்க்கிற பிள்ளைக்கும் ஏதாவது ஆசை இருக்கும் என்று கூட தெரியாமல் போகிறீர்களே அம்மா. அந்த தாய் குந்தி சொன்னால், மகனே, உனக்கு நான் என்னப்பா கொடுக்க முடியும்? நீதானே மற்றவர்களுக்கு கொடுக்க பிறந்தவன். கர்ணன் சொன்னான், தாயே, நான் கொடுக்க பிறந்தவன் தான். அந்த தேசத்துக்கு மன்னனாக யார் யாருக்கு இன்னொரு வேண்டுமோ வாரி கொடுக்க பிறந்தவன் தான். ஆனால் இந்த உலகுக்கு என்னை கொடுக்க பிறந்தவன் நீ அல்லவா? குந்தி சொன்னார், மகனே, நான் உனக்கு என்ன தர வேண்டும்? எனக்கு 2 வரங்கள் வேண்டும். என்ன மகனே, கேள், தருகிறேன். அம்மா, முதல் வரம் என்ன என்றால், பாரத போர் வரப்போகிறது, நான் தான் ஜெயிப்பேன். ஒருவேளை அம்மா, ஒரு வீரன் என்றால் எந்த முடிவையும் எதிர்பார்க்க வேண்டும் என்பதால், ஒருவேளை பாரத போர்க்களத்தில் நான் வெற்றி பெறாமல் அர்ஜுனன் கை அம்பால் நான் போர்க்களத்தில் விழுந்து இறந்து விட்டால், அம்மா, என்னுடைய பிணத்தை பார்க்கிறவர்கள், அதோ அங்கதேசத்து மன்னன் கர்ணன் இறந்து விட்டான் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அம்மா அம்மா, வாரி கொடுத்த கொடை வள்ளல் கர்ணன் இறந்து விட்டான் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அம்மா அம்மா, துரியோதனனுக்காக தான் உயிர் கொடுத்த கர்ணன் இறந்து விட்டான் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அம்மா அம்மா, என்ன சொல்வார்கள் தெரியுமா? எவனுக்கு பிறந்தவன் என்றே தெரியாதவன் இறந்து கிடக்கிறான் என்று சொல்வார்கள். அந்த படியோடு நான் உலகத்தை விட்டு போக விரும்பவில்லையாகவே, ஒருவேளை அர்ஜுனன் கை அம்பால் நான் போர்க்களத்தில் இறக்கும் நிலை வந்தால், தாங்கள் போர்க்களம் வந்து என்னை மலை மீது கடத்தி தாய்ப்பால் தந்து நீர் பெற்ற பிள்ளை நான் என்பதை உலகுக்கு அறிவிக்க வேண்டும். 2வது வரம் வேறொன்றுமல்ல, யுத்தம் முடிகிற வரைக்கும் பாண்டவர்களுக்கு நான் மூத்தவன் என்பதை சொல்லக்கூடாது. சொன்னால் அவர்கள் நாட்டை எனக்கு தருவார்கள். தந்தால் நான் அதை துரியோதனனுக்கு தருவேன். அப்படி கூட நான் நாடு வாங்கி துரியோதனனுக்கு தரலாம். அது கொடையாக முடிந்துவிடும். என்னை ஆதரித்தவனுக்கு நான் கொடை கொடுக்க விரும்பவில்லை. வீரத்தால் நாடு வாங்கி தர விரும்புகிறேன். நீங்கள் போகலாம் என்றான். மற்ற கதை நாளை. கண்ணபிரான் தூது வந்து துரியோதனனுக்கு அறவுரை கூறியும் அவன் திருந்தாமல், கர்ணனுக்கு அவருடைய பிறப்பு உண்மையை உணர்த்தி, தாயாகிய குந்தியை கொண்டு கர்ணனிடத்திலே பாண்டவர் பக்கம் வர வேண்டும் என்று கேட்டும், அவன் தன்னை ஆதரித்த துரியோதனனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு உயர்வுக்காக தாய் பின்னாலே வருவதற்கு மறுத்து அவள் கேட்ட 2 வரங்களை தந்தார். கண்ணபிரான் தூது சென்றவர் திரும்பி வந்து தருமனிடத்தில் போர் நிச்சயம் என்று தெரிவித்தார். தருமர் தனக்கு வேண்டிய அரசர்களுக்கெல்லாம் ஓலை அனுப்பினார். பாரத போர் தொடங்குகிறது, எனக்கு உதவி செய்ய வேண்டிய அரசர்கள் வர வேண்டும். தருமருக்கு உதவி செய்வதற்காக வந்த அரசர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 7 அக்ரோனி சேனை. ஒரு அக்ரோனி 60,000 into 60,000. அப்படி 7 அக்ரோனி சேனை படை வீரர்கள் அந்த அரசர்களோடு வந்து சேர்ந்தார்கள் தருமனுக்கு உதவி செய்வதற்காக. வந்திருக்கிற அரசர்களிலே தருமரால் வணங்கப்பட வேண்டிய மூத்தவர்களும் உண்டு, தருமரை வணங்க வேண்டிய இளையவர்களும் உண்டு.
தருமர் மிகவும் கவனமாக யார் யாரை தான் போய் வணங்க வேண்டுமோ அவர்களை வணங்கி, யார் யார் தன்னை வணங்க வேண்டுமோ அவர்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு மிக அடக்கமாக போர் நடக்க வேண்டிய அவசியத்தை, அப்படி போர் வந்துவிட்டதனுடைய அவசியத்தை மிக அடக்கமாக தெரிவிக்கிறார் தருமர். தான் வணங்குனர் தன்னை வணங்குனர் தன்னை தான் வணங்கி, தான் வணங்குனர் தன்னை வணங்குனர் தன்னை தான் வணங்கி, தேன் வணங்கு தார் மன்னர்களே யான் வணங்கும் வாமாயனை தூது விட்டேன், வான் வணங்கினும் தான் வணங்கா முடியோ நாடு தர மறுத்தான். தான் வணங்குவோர் தன்னை வணங்குவோர் தன்னை தான் வணங்கி, தேன் வணங்கு தார் மன்னர்களே யான் வணங்கும் வாமாயனை தூது விட்டேன், வான் வணங்கினும் தான் வணங்கா முடியோ நாடு தர மறுத்தான். ஆகவே போர் நிச்சயம் என்று ஆகிவிட்டது. போரை தொடங்குவதற்கு காரணம் எங்களுடைய ஆண்மையால் அல்ல, அல்லது நாங்கள் பெற்றிருக்கின்ற வாண்மையால் அல்ல, அல்லது எங்கள் வீரம் அடைந்திருக்கின்ற தோன்மையால் அல்ல, நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நட்பு என்ற கேண்மையால் இந்த போரை தொடங்குகிறோம். எல்லாரும் வாளை உயர்த்தி பாண்டவர்களுக்கு போர்க்களத்தில் உதவி செய்வோம் என்று உறுதி சொன்னார். துரியோதனன் தனக்கு வேண்டிய அரசர்களுக்கு ஓலை அனுப்பினான். அவன் ஓலையிலேயே என்ன எழுதி அனுப்பினா, பாண்டவர்கள் 5 பேரோடு போர் செய்ய முடிவு செய்து விட்டேன். இந்த ஓலையை கண்டவுடன் அந்த அரசர்கள் தம் வசம் இருக்கிற 4 வகை படைகளோடு மட்டுமல்லாமல் தனக்கு வேண்டிய அரசர்களுக்கும் தெரிவித்து அவர்கள் வாழ இருக்கிற 4 வகை படைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து சேர வேண்டும். வந்தவர்கள் வாழ்வார்கள், வராதவர்கள் ஊரை நெருப்பு வைத்து கொளுத்துவேன். இப்படிக்கு துரியோதனன் வெம்திரள் 5 போர் விளைத்தேன், வெம்திரள் 5 போர் விளைத்தேன். தம் தம் கலைஞரோடும் சாதுரங்கத்தினோடும் வந்தவர் தமக்கு வாழ்வு, வராதவர்கள் ஊரை எரி உண்ணும். அவனுக்கு உதவி செய்வதற்கு வந்த படைகளினுடைய மொத்த எண்ணிக்கை 11 அக்ரோடி. பாண்டவர்களுக்கு வந்தது 7 அக்ரோடினா, துரியோதனனுக்கு உதவி செய்ய வந்த படைகளினுடைய எண்ணிக்கை 11 அக்ரோடி. பாண்டவர்களை விட 4 அக்ரோனி சேனை அதிகம். எப்பவும் கட்டவன் பக்கம் கூட்டம் அதிகமா இருக்கும். அது இயற்கை. எந்த ஒருத்தன் கையில அரசாட்சி இருக்கோ அவன் பக்கத்துல கூட்டம் அதிகமா இருக்கும். பாதி அன்புனால பாதி அச்சத்தினால. இது உலகத்துல எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதுதான் இங்க விஷயம். அந்த தத்துவத்தை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். துரியோதனாவிற்கு உதவி செய்ய வந்தவர்கள் 11 அக்ரோனி சேனை. அவர்கள் அனைவரும் துரியோதனனுக்கு உதவி செய்வோம் என்று வாழ் உயர்த்தி தங்கள் உறுதியை தெரிவித்தார். இப்ப இந்த 2 தரப்பு படைகளுக்கும் தளபதி நியமிக்க வேண்டுமே. யார் நியமிப்பது? தருவர் தனக்கு உதவி செய்ய வந்திருக்கிற 7 அக்ரோனி சேனையிலே உள்ள எல்லாரையும் பார்த்து வணங்கி சொன்னார், எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிற வேந்தர்களே, வீரர்களே, நடைபெறப் போகிற பாரத யுத்தத்தில் நம் பக்கம் யாரை தளபதியாக நியமிக்கலாம் என்று பார்க்கிறோம் என்பதை தெரிவிக்கிறேன். நீங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் எல்லாரும் கையொலி எழுப்பி உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும். யாரை படை தளபதியாக நியமிக்கலாம் என்று பார்க்கிறேன் என்றால், அஜாதவாச காலத்தில் ஓராண்டு காலம் எங்களுக்கு எல்லா சிறப்புகளையும் தந்து ஆதரித்த விராட் தேசத்து மன்னனுடைய மூத்த மகன் மிகப்பெரிய வீரனாகிய ஸ்வேதனை தளபதியாக நியமிக்க விரும்புகிறோம். எல்லாரும் 7 அக்ரோனி சேனையும் கையொலி எழுப்பி ஆதரித்தார்கள். அந்த ஸ்வேதனை படை தளபதியாக நியமித்தார்கள். துரியோதனம் வந்தான், எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிற வேந்தர்களே, வீரர்களே, யாரை நான் தளபதியாக நியமிக்கிறேனோ அவரை ஏற்று தீர வேண்டியது உங்கள் கடமை. எதிர்க்கிற உரிமை யாருக்கும் இல்லை. யாரை நாங்கள் தளபதியாக நியமிக்க விரும்புகிறேன் என்றால், புத்திசாலித்தனமா தளபதியை நியமிச்சான் துரியோதனன். யார? பிதாமகர் பீஷ்மர். அவர் யாரு? பரசுராமன் கிட்ட வில்வித்தை கற்றுக்கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் கற்றுக் கொடுத்த பரசுராமனையே வென்ற மிகப்பெரிய வீரன் அந்த பீஷ்மர். அவரை தளபதியா கொண்டு வந்து நியமிச்சான். பரசுடை ராமன் பாத பங்கயம் பணிந்து, பரசுடை ராமன் பாத பங்கயம் பணிந்து அவன்பால் வரிசிலை வேதம் கற்று மற்ற அவன் தனையும் வென்ற குரிசில். பீஷ்மருக்கு என்ன அழகான தொடர் பார்த்தீங்களா? பரசுடை ராவன் பாத பங்கயம் பணிந்து அவன்பால் வரிசிலை வேதம் கற்று மற்ற அவன் தனையும் வென்ற குரிசில். அவரை தளபதியாக நியமிக்கிறேன். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். இப்ப போர் தொடங்குவதற்கு முன்பாக களப்பலி கொடுக்கணும். யார களப்பலி கொடுப்பதுன்னு பெரிய சிக்கல். துரியோதனம் போய் கேட்டான் பீஷ்மர் கிட்ட, பிதாமகர் பீஷ்மரே, பார்த்தீர்களா களபதி யாரே, களபதி யாரே, நடைபெறுகிற பாரத யுத்தத்தில் நான் வெற்றி பெறுவதற்கு களப்பலி கொடுக்க வேண்டுமே. களப்பலி கொடுப்பதற்கு யாரிடத்திலே முகூர்த்தம் பார்ப்பது, யாரை களப்பலியாக கொடுப்பது? இப்ப துரியோதன முகத்துல ஒரு மகிழ்ச்சி இருப்பது தெரிஞ்சு போச்சு பீஷ்மருக்கு.
அவன் முகத்துல மகிழ்ச்சி தெரிவதற்கு என்ன காரணம்? பகைவர்களை விட 4 அக்ரோனி சேனத்தங்கிட்ட கூட இருக்கு என்கிற ஒரே காரணம் தான் அவன் முகத்துல மகிழ்ச்சி தெரிவதற்கு காரணம். இவர் சொல்லுகிறார், துரியோதனா, உன் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இப்போது யாரை களப்பலிக்கு முகூர்த்தம் கேட்பதென்று என்னிடத்தில் நீ கேட்கிறாய், யாரை களப்பலியாக கொடுப்பதென்று கேட்கிறாய். உனக்கு நன்றாக தெரியும் களப்பலி கொடுப்பது என்றால் என்ன என்று தெரியும் என கருதுகிறேன் துரியோதனா. 32 வகையான அங்கங்களும் லட்சணமாக இருக்கக்கூடிய ஒருவன், எந்த ஒரு உறுப்பிலேயும் பின்னமில்லாமல் 32 வகையான அங்க லட்சணங்களும் உடைய ஒருவன், சாமுத்திரிகா லட்சணம் படைத்த ஒருவன், வடிவு இலக்கணம் படைத்த ஒருவன், தானே விருப்பத்தோடு சாமலாதேவியின் கோயில் வாசலிலே போய் நின்று கையிலே வாள் எடுத்து தன் உறுப்புகளை கழித்துக் கொள்வதற்கு களப்பலி என்று பெயர். ஆனால் நாம் யாரை களப்பலி கொடுப்பதென்று நீ கட்டுவிட்டாய் துரியோதனா. எனக்கு தெரிந்தவரை இந்த உலகத்தில் 32 வகையான அங்கங்களும் லட்சணமாக பொருந்தி இருக்கிறவர்கள் 2 பேர் தான். துரதிருஷ்டவசமாக இந்த 2 பேரும் பாண்டவர் பக்கம் இருக்கிறார்கள். 2 பேர் யார்? ஒருவருடைய பெயரை சொல்லுகிறேன். யாரது? கண்ணபிரான். மற்றொருவன் அர்ஜுனனுக்கு மகன் இராவான். நான் யாரை களப்பலியாக கொடுப்பது? நீ இராவானை போய் களப்பலியாக வேண்டும் என்று கேள். நன்றாக சொன்னீர் பீஷ்மரே, பகவனுடைய மகனிடத்தில் அவை களப்பலியாக வேண்டும் என்று கேட்பது நீ போய் கேளு. சரி, அவனை களப்பலியாக வேண்டும் என்று கேட்கிறேன். களப்பலி கொடுப்பதற்கு முகூர்த்தம் யாரிடம் கேட்பது? கோபிக்காதே துரியோதனா, யாரிடம் நீ முகூர்த்தம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் கேள். கோபிக்காதே. உனக்கு சரியான முகூர்த்தம் வைத்து தருவதற்கு வல்லவன் யார் என்றால், அளப்பிலா சேனை நாதனாகிய நான் சொல்லுகிறேன், நன்றாக கவனி. தளப்பிலா முகூர்த்தம் வைத்து தருவதற்கு வல்லவன் யார் என்றால் சகாதேவனை தவிர யாரும் இல்லை. அங்கே போய் நன்றாக சொன்னீர் பீஷ்மரே. களப்பலியாக வேண்டுவது பகைவன் புதல்வன், களப்பலிக்கு முகூர்த்தம் பார்ப்பது பகைவனா? நன்றாக இருக்கிறது, நீ போய் கேளே. உடனே துரியோதனம் போய் சகாதேவனை பார்த்து வணங்கினா, சகாதேவன் என்ன ஒன்றுமில்லை, நடைபெறப் போகிற பாரத யுத்தத்தில் பாண்டவர்கள் எல்லாம் அழிந்து போகவும் நானே வெற்றி பெறவும் களப்பலிக்கு முகூர்த்தம் பார்த்து தர வேண்டுமே. கொஞ்சம் கூட சிந்திக்கல சகாதேவன். ஏட்ட புரட்டினா, துரியோதனா, மார்கழி மாதம் அமாவாசை இரவு களப்பலி கொடுத்தால் நீ வெல்வாய் போ. எப்பொழுது? மார்கழி மாசம் அமாவாசை இரவு. மனப்பாடம் பண்ணிட்டான். மார்கழி மாசம் அமாவாசை ராத்திரி, மார்கழி மாசம் அமாவாசை ராத்திரி, மார்கழி மாசம் அமாவாசை ராத்திரி, மார்கழி மாசம் அமாவாசை ராத்திரி. நேரம் இங்க இருந்து இராவான் இடத்துல போனான். அர்ஜுனனுக்கு மகன் இராவான் இடத்துல போனான். இராவானே, நடைபெறப் போகிற பாரத யுத்தத்தில் நீ எனக்கு களப்பலியாக வேண்டுமே. இராவான் யோசித்தான். எப்பொழுது? மார்கழி மாசம் அமாவாசை இரவு. எங்கே வர வேண்டும்? சாமலாதேவி கோயிலுக்கு. வருகிறேன் போ. இப்ப துரியோதனனுக்கு மகிழ்ச்சி தாங்கல. எளிமையா முகூர்த்தம் பார்த்து கொடுத்துட்டான், களப்பலி ஆகிறேன்னு ஒப்புக்கொண்டு விட்டான். இருந்தாலும் ஒரு சந்தேகம் நமக்கு. திடீர்னு நம்ம பையன் பாஸ் பண்ணி விட்டான்னு பேப்பர்ல நம்பர் வந்தா கூட, அந்த நம்பர் உண்மையா இருந்தாலும் கூட கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு தரம் பார்க்கிற வழக்கம் உண்டு இல்லையா? அது அவசரத்துல ஏதாவது 6, 9 மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்குமோ, இவன் அவ்வளவு சீக்கிரம் பாஸ் பண்ண மாட்டானே, நம்பர் எப்படி வந்தது, அந்த மாதிரி இந்த காரியம் அவ்வளவு சீக்கிரம் முடியும் நம்ம எதிர்பார்க்கல. முடிஞ்ச உடனே இராவான் இடத்துல கேட்கிறான், நிச்சயம் களப்பலி ஆவாயா? அவன் கேட்டான், துரியோதனா, உங்களில் எங்களை போல் 2 உரைக்கும் நாவுடையார் யாவரும் இல்லை. உன்ன மாதிரி இரட்டையா பேசுகிற நாக்கு எங்களுக்கு இல்ல, களப்பலி ஆகுது. இப்போ இங்க ஒரு பெரிய தத்துவத்தை கண்டுபிடிக்கணும். சகாதேவன் இடத்துல போய் துரியோதனன் முகூர்த்தம் கேட்டான். சகாதேவன் சரியான முகூர்த்தம் வச்சு கொடுத்தான். அந்த முகூர்த்தத்துல துரியோதனன் களப்பலி கொடுத்திருந்தா பாரத போர்ல துரியோதனன் தான் வென்றிருப்பான், பாண்டவர்கள் வென்றிருக்க முடியாது. அப்ப சகாதேவன் முகூர்த்தம் வச்சு கொடுக்கிற போதே தெரியும், இந்த முகூர்த்தத்துல துரியோதனன் களப்பலி கொடுத்தா பாண்டவர்கள் அழிவார்கள், பாண்டவர்கள் அழிவார்கள் என்றால் தானும் சேர்ந்து அழிவோம்னு தெரியும். தெரிஞ்சே முகூர்த்தம் வச்சு கொடுத்தான். இதுல இருந்து நான் தெரிந்து கொள்வது என்ன? ஒரு பெரிய கலையை கற்றுக்கொண்டவன், ஒரு பெரிய சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டவன் தன் உயிரே போவதாக இருந்தாலும் கூட சாஸ்திரத்திற்கு கலைக்கு மாறாக போக மாட்டான் என்பதை விளக்கி காட்டுவது சகாதேவன் முகூர்த்தம் வச்சு. நான் சொல்ற குறிப்பை கொஞ்சம் ஜோதிடர்கள் நல்லா மனசுல வாங்கிக்கணும். சோதிடம் என்பது உயர்ந்த கலை. அவங்களுக்கு தெரிஞ்சதை உள்ளதை உள்ளபடி சொல்லணுமே தவிர அவங்க பையில எவ்வளவு டாலர் வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்காக 8ஆம் வீட்டுல இருக்கிற குருவை தூக்கி 2வது வீட்டுக்கு போஸ்ட் பண்ணக்கூடாது, 3வது வீட்டுல இருக்கிற சனியை தூக்கி 4வது வீட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது.
அது ஒரு பெரிய கலை. அந்த கலையை தான் கற்றபடி அப்படியே எடுத்து காட்ட வேண்டும். சாஸ்திரம் கற்றவர்கள் உயிர் போவதானாலும் தாங்கள் கற்ற கலைக்கு மாறாக போக மாட்டார். ஆனால் மறந்து விடாதீர்கள், இதுக்கு மேல ஒரு தத்துவம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்ல போறேன். நல்ல மனதில் வாங்கணும். இப்ப சொன்ன தத்துவம் என்ன? ஒரு பெரிய சாஸ்திரத்தை கலையை கற்றவர்கள் உயிரே போவதானாலும் கூட அந்த கலைக்கு அந்த சாஸ்திரத்திற்கு மாறாக போக மாட்டார்கள். ஆனால் இப்படி சில பேர் அந்த கலை சாஸ்திரத்திற்கு மாறாக போக மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதையே பலவீனமாக ஆக்கி அவர்கள் உயிரை வாங்கிவிடலாம் என்று ஒருவர் நினைப்பானால் துரியோதனனை போலே அதை இறைவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். இதுதான் இதற்கு மேல வருகிற கதை. இப்போ சகாதேவன் முகூர்த்தம் வச்சு கொடுத்தாச்சு. இராவான் களப்பலியாக போறான். தர்மருக்கு இந்த செய்தி தெரிஞ்சது. அவர் தலையில கையை வச்சு விட்டார். கண்ணா, அவர் வந்துட்டார். என்ன கண்ணா, சகாதேவன் முகூர்த்தம் வைத்து கொடுத்திருக்கிறான். இராவான் களப்பலியாக போகிறான். துரியோதன அதிகாரிக்கு தருமரே, கண்ணா, சகாதேவனா முகூர்த்தம் வச்சான். ஆமாம் கண்ணா. எப்ப வச்சிருக்கான்? மார்கழி மாசம் அமாவாசை இரவு. தருமரே, கண்ணா, நீ கண்டிப்பா தொலைங்க. கண்ணா, இந்த நேரத்தில் எங்களை நீ கைவிடலாமா? உன் தம்பியை ஒரு புறா முகூர்த்தம் வச்சு கொடுக்க சொல்லு, அப்புறம் என்ன பார்த்து கைவிடலாமான்னு. இராவான் களப்பலி ஆகிறேன்னு சொல்லிவிட்டால, இனிமே நீ எங்க வெல்ல போகிறாய்? கண்ணா, இராவானுக்கு மேலாக வேறு ஒருவரை களப்பலி கொடுக்க முடியாதா? முடியும். யாரை? என்னை. கண்ணா, சகாதேவன் வைத்து கொடுத்திருக்கிறான் முகூர்த்தம். அதற்கு முன்னால் ஒரு முகூர்த்தத்தில் நாம் களப்பலி கொடுத்து விட்டால் இருக்கிற முதல் முகூர்த்தமே அதுதான். கண்ணா, இந்த நேரத்தில் எங்களை கைவிடலாமா? என்ன பண்ண சொல்ற? கண்ணா, முகூர்த்தத்தை மாற்ற முடியாதா? எல்லாரும் ஒப்புக்கொண்டு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிற முகூர்த்தத்தை நீ நானும் சேர்ந்து மாற்ற முடியுமா? தருமரே, என்னைக்குன்னு சொன்னா மார்கழி மாசம் அமாவாசை இரவு. என்னைக்கு அமாவாசை? நாளைக்கு. தருமரே, கண்ணா, கண்டிப்பா சொல்லுங்க. கண்ணா, இந்த நேரத்தில் நீ கைவிடலாமா? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணா, எப்படியாவது முகூர்த்தத்தை மாற்றி பார்க்கலாமே. எப்படி மாற்றுவது தருமரே? முகூர்த்தத்தை எல்லாரும் ஒப்புக்கொண்ட முகூர்த்தத்தை எப்படி மாற்றுவது? முகூர்த்தத்தை மாத்து, முகூர்த்தத்தை மாத்து. தருமரே, முகூர்த்தத்தை எல்லாம் ஒண்ணும் மாற்ற முடியாது. பண்ண அமாவாசையை மாத்தி பார்ப்போமே. முகூர்த்தத்தை மாற்ற முடியாத, அமாவாசையை மாத்தலாம். என்னைக்கு அமாவாசை? நாளைக்கு. கண்ணா, ஒண்ணு செய்ய, இப்பவே போய் எங்கேயாவது 3000 பிராமணர்களை கூட்டிட்டு வா. தருமர் போய் அங்க தேடி இங்க தேடி ஒரு 3000 பேரை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். கண்ணபிரான் எல்லாரையும் பார்த்து, நீங்கள் பிராமணர்களா? ஒத்தம் பார்த்து, இன்னைக்கு அமாவாசை இல்லையா? நீங்க உங்க கடமையை செய்கிறீர்களா? நான் கூப்பிட்டா வருகிறீங்களான்னு பார்க்க வேற உங்களை கூப்பிட்டேன். நித்திய கர்மம் உங்களுக்கு முக்கியமா? அமாவாசை தர்ப்பணம் பண்ண வேண்டிய நேரத்தில் நான் கூப்பிட்டு வரலாமா? ஒத்தனை பேசிக்கிறான். இன்னைக்கு அமாவாசை, நாளைக்கு இல்ல. அவ கண்ணனுக்கே தெரியாம உனக்கு தெரிஞ்சு போச்சாக்கும். பேசா பாரு. இல்லப்பா, நான் பஞ்சாங்கத்தை பார்த்தேன், நாளைக்கு தான். உன் கண்ணாடியை மாத்துன்னு நானும் சொல்லி 3 நாள் எல்லாரும் போய் தர்ப்பணம் பண்ண. வானத்துல சூரியன் சந்திரனை பார்த்து கேட்டான், சந்திரனே, நக்கரமத்தை பார்த்தியா? நாளைக்கு தர வேண்டிய தர்ப்பணத்தை இன்னைக்கே தரா. சந்திரன் சொன்னான், இன்னைக்காவது தரானேன்னு சந்தோஷப்படும். அதெல்லாம் முடியாது, இதை போய் கண்ணபிரான் கிட்ட கேட்கணும்னு சூரியன் சந்திரன் கண்ணன் கிட்ட வந்து, கண்ணா, இது என்ன? நாளைக்கு தர வேண்டிய தர்ப்பணத்தை இன்னைக்கே தரா. நாளைக்கு எல்லாம் அமாவாசை. கண்ணபிரான் கேட்டார், சத்தம் போடாம சும்மா இரு சூரியனை சந்திரனே, அமாவாசைன்னா என்ன? கண்ணபிரான் கேட்டார். சூரியனும் சந்திரனும் சொன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா அமாவாசை. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கிறதுனால இன்னைக்குதான் அமாவாசை. இந்த அந்தணர்கள் எல்லாம் போய் தர்ப்பணம் கொடுக்கறத பார்த்துட்டு இராவான் என்ன பண்ணா, ஆகா, அமாவாசை இரவெல்லாம் வர சொல்லியிருக்கான், இன்னைக்கு எல்லாம் அமாவாசைன்னு அவன் போய் காத்திருந்தான். துரியோதனன் வரல. அவன் அடுத்த தானே வரப்போறான். இராவானுக்கு கோபம் வந்தது. நான் இனிமேல் துரியோதனனுக்கு களப்பலி ஆக மாட்டேன், பாண்டவர்களுக்கு தான் நான் வேண்டும் வந்துட்டான். கண்ணபிரான் தர்மர்கிட்ட, எப்படி ஒரு கல்லுல 2 மாங்காய். இப்ப இந்த கதையினுடைய தத்துவம் என்ன? சகாதேவன் முகூர்த்தம் வைத்து கொடுத்ததை சொல்லுகிற போது உங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொன்னேன். ஒரு சாஸ்திரத்தை கலையை கற்றுக்கொண்டவர்கள் உயிர் போவதாக இருந்தாலும் அதில் இருந்து மாறுபட மாட்டார்கள். அப்படி அவர்கள் மாறுபட மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு அதையே பயன்படுத்தி அவர்கள் உயிரை வாங்க யாராவது முற்பட்டால் இறைவன் இயற்கையையே கூட மாற்றி அவர்களை காப்பாற்றி விடுவான் என்பதுதான் கண்ணபிரான் அமாவாசையை முதல் நாளே கொண்டு வர செய்தது. இந்த 2 தத்துவங்களை விளக்குகிற இடம் இந்த இடம். சும்மா களப்பலி முகூர்த்தம் பார்த்ததுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. பாரதத்தில் விஷயம் அவ்வளவுதான்.
சான்றோர்கள் சாத்திரத்தை மதிக்க வேண்டும், கலையை மதிக்க வேண்டும், அதற்கு மாறாக போகக்கூடாது என்பதற்கு சான்று சகாதேவன் தான் அழிவோம் என்று தெரிந்து முகூர்த்தம் வைத்து கொடுத்தது. அமாவாசையை 14வது நான்கே வர வேண்டும் என்று கண்ணபிரான் திருவுள்ளம் பற்றி இயற்கையை மாற்றியது. அப்படி நல்ல கொள்கையை படைத்த சான்றோரை அந்த கொள்கையை பயன்படுத்தி அவர்கள் உயிரை வாங்கிவிடக் கூடாது என்பதை விளக்குவதற்காக. இப்ப 2 தரப்பு படைகளும் ரொம்ப நெருக்கமா வந்து நின்றன. அப்படி துரியோதனனுக்கு இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி தான், 4 அக்ரோனி சேனை இருக்கு பார்த்துக்கலாம். அவன் அப்படி போர்க்களத்தில் வந்து நின்று இந்த பக்கம் ஸ்வேதன் பாண்டவர் பக்கம், அந்த பக்கம் பீஷ்மர். ஸ்வேதன் வந்து அங்கிருந்து தெரிவிச்சான், பாண்டவர் பக்கத்தில் என்னை தளபதியாக்கிய வேந்தர்களுக்கு வீரர்களுக்கு வணக்கம். தளபதி என்ற முறையிலே சிலவற்றை உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பாரத போர் 18 நாட்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரைக்கும் போர் நடைபெறும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு போர் இல்லை. 18 நாட்களும் தர்மத்தோடு தான் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை யாரும் மறக்கக்கூடாது. வேந்தர்களே, வீரர்களே, படை வரிசையை அவரவர்களினுடைய வீரத்திற்கும் தரத்திற்கும் ஏற்ப 4 வகையாக பிரிப்பது உண்டு என்று உங்களுக்கு தெரியும். மிகுந்த வீரம் படைத்தவர்கள் அகிரதர்கள், அடுத்த நிலையில் வீரம் படைத்தவர்கள் மகாரதர்கள், அதைவிட கொஞ்சம் வீரம் குறைந்திருக்கிறவர்கள் சமரதர்கள், அவ்வளவாக வீரம் இல்லாதவர்கள் அர்த்தரதர்கள். நம் பக்கத்தில் யார் யார் அகிரதர், யார் யார் மகாரதர், யார் யார் சமரதர், யார் யார் அர்த்தரதர் என்று அவர்களின் பெயர்களை அறிவிப்பேன். அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் இந்த 7 அக்ரோனி சேனையிலே உள்ளவர்களும் கையொலி எழுப்ப வேண்டும். நம் பக்கத்தில் யார் யார் அதிரதன் என்றால் ஸ்வேதனாகிய நான் பீமன், எல்லாரும் கையொலி அளிக்கிறார். யார் மகாரதர்கள் என்றால் அர்ஜுனன், உதாமன்யு, உத்தமோசா, எல்லாரும் கையொலி அளிக்கிறார். யார் யார் சமரதர் என்றால் தருமன், ஜசானீகன், எல்லாரும் கையொலி அளிக்கிறார். யார் யார் அர்ஜுனதர் என்றால் நகுலன், சகாதேவன், எல்லாரும் கையொலி அளிக்கிறார். அங்க வந்து பீஷ்மன் என்று சொன்னார், துரியோதனனுக்காக உயிர் கொடுக்க உடன்பட்டு வந்திருக்கிற வேந்தர்களுக்கு வீரர்களுக்கு வணக்கம். தளபதி என்ற முறையில் சிலவற்றை அறிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பாரத போர் 18 நாட்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரைக்கும் போர் நடைபெறும். அஸ்தமனத்திற்கு பிறகு போர் இல்லை. 18 நாட்களும் முடியுமானால் தர்மத்தோடு போர் செய்ய முயல்வோமாக. வேந்தர்களே, வீரர்களே, நம்முடைய படை வரிசையில் அவரவர்கள் வீரத்திற்கும் தரத்திற்கும் ஏற்ப 4 வகையாக பிரிப்பது உண்டு என்று உங்களுக்கு தெரியும். மிகுந்த வீரம் படைத்தவர்கள் அதிரதர்கள், கொஞ்சம் வீரம் குறைந்தவர்கள் மகாரதர்கள், அவர்களிடம் வீரம் குறைந்தவர்கள் சமரதர்கள், அவ்வளவாக வீரமே இல்லாதவர்கள் அர்த்தரதர்கள். அந்த வரிசையில் நம் பக்கம் யார் யார் அதிரதர், யார் யார் மகாரதர், யார் யார் சமரதர், யார் யார் அர்த்தரதர் என்று அவர்களின் பெயர்களை அறிவிப்பேன். அவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் இந்த 11 அக்ரோனி சேனையிலே உள்ள வீரர்கள் எல்லாரும் கையொலி எழுப்ப வேண்டும். நம் பக்கத்தில் யார் யார் அதிரதன் என்றால் பீஷ்மனாகிய நான், துரியோதனன், துச்சாதனன். ஏன் ஒருவரும் கையொலி எழுப்பவில்லை? மறுபடியும் சொல்லுகிறேன், பீஷ்மனாகிய நான், துரியோதனன், துச்சாதனன். ஒருவரும் கையொலி எழுப்ப மாட்டீர்களா? ஓஹோ, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெயர் அதிரதர் பட்டியலில் வரவில்லை என்பதனால் கையொலி எழுப்பவில்லையா? ஓஹோ, நீங்கள் கையில் எழுப்பாவிட்டால் எனக்கு என்ன? 2வது நிலைக்குரிய மகாரதர்களினுடைய பெயர்களை சொல்லுகிறேன். துருவினிகன், துர்ச்சோதனன். இப்போதும் கையொலி எழுப்ப மாட்டீர்களா? 3வது நிலைக்குரியவர்கள் பெயர்களை சொல்லுகிறேன். துரோணன். இப்போதும் கையொலி எழுப்ப மாட்டீர்களா? 4வது நிலைக்குரிய அர்த்தரதன் பெயர்களை சொல்லுகிறேன். அவ்வளவாக வீரம் இல்லாத அர்த்தரதன் பெயரை. கர்ணன். அந்த பிரம்மாண்டமான பொற்களத்துல கர்ணன் அப்படி சீறி எழுந்தான். பீஷ்மரை பார்த்தான். புலியே, ஏதோ பரசுராமன் இடத்தில் வில் வெற்றி கற்றுக்கொண்டு அவனை வென்று விட்டோம் என்கின்ற வீரத்தால் உன்னை தளபதியாக துரியோதனன் நியமித்தான் என்பதற்காக மிகப்பெரிய வீரம் படைத்த அதிரதனாகிய என்னை 4வது நிலைக்குரிய அர்த்தரதனாக தள்ளி என்னை அவமானப்படுத்த நினைத்தாய். முன்னவே உயிர் இழந்த வெம்புலி என முரணழி முனிமைந்தா, முன்னவே உயிர் இழந்த புலி என முரணழி முனிமைந்தா, என்ன சேவகம் கொண்டு நீ யாரையும் இழித்து உரைப்பது? அதிரதனாக இருக்க வேண்டிய என்னை அர்த்தரதனாக தள்ளிவிட்டாய்.
கர்ணன் பார்த்தான், துரியோதனா, இந்த உயிரை உனக்காகவே கொடுக்க நான் இருக்கிறேன் என்பது உண்மை உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என் மானத்தை நான் பறிகொடுக்க வேண்டுமா? அதிரதனாக நிற்க வேண்டிய என்னை வீரமே இல்லாதவன் என்று பீஷ்மன் அவமானப்படுத்தி அர்த்தனாக தள்ளி இருக்கிறானே. இதோ பார் துரியோதனா, இந்த பீஷ்மன் போர்க்களத்தில் இருக்கிற வரைக்கும் நான் போர்க்களம் வரமாட்டேன். போயிட்டான் கர்ணன். துரியோதனம் பார்த்தான், இது என்னடா ஆரம்பமே சரியா இல்லையே, பரவாயில்ல, கர்ணனை சமாதானப்படுத்திக்கலாம், முடியலன்னா பீஷ்மரை சீக்கிரம் சாக சொல்லிட்டா போச்சு. இப்போ பீஷ்மர் நல்லா கவனிக்கணும், ரொம்ப ஆழமா கவனிக்கணும், தயவு செய்து கவனிக்கணும். மிகப்பெரிய வீரனாகிய கர்ணனை வீரமே இல்லாத 4வது நிலைக்குரிய அர்த்தரதராக பீஷ்மர் தள்ளி வச்சது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக. அந்த நோக்கத்தை வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ அவர் சொல்லாம போனதுதான் ரொம்ப தப்பா போச்சு. பீஷ்மரையும் கர்ணன் தப்பாக புரிந்து கொண்டு கடைசி வரைக்கும் பீஷ்மரை கர்ணன் வருந்தார். கர்ணனை வேறு ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டும் என்றே பீஷ்மர் தள்ளி வச்சார். அதை தெரிவிக்காம போனது பீஷ்மருடைய தப்பு. இப்ப கூட நம்ம வாழ்க்கையில நம்ம மேல கொஞ்சம் நல்ல கருத்துள்ள பெரியவர்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய சிறப்புகளை கிடைக்காம கூட தடுக்கலாம். அதுக்கு வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். ஆனா அந்த நோக்கம் அவருக்கு இருக்கிறது என்பதை குறிப்பா அவர் தெரிவிச்சாதான் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம ஒவ்வொரு நிலையிலேயும் அவரோட ஒத்து போக முடியுமே தவிர, அந்த நோக்கம் தெரியாத வரைக்கும் வேண்டுமென்றே நம்ம இழிவுபடுத்துகிறாரோ என்று அவரை நாம் எதிர்ப்பது இயற்கை. இந்த கோளாறு தான் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் இடையிலே நிகழ்ந்தது. கர்ணனுடைய வீரத்தில் பீஷ்மருக்கு எந்த விதத்திலும் நம்பிக்கை குறைவே இல்லை. அதை இப்ப அடுத்தபடியா ஒரு நிகழ்ச்சியில காட்டி போடுறேன். இப்போ 2 தரப்பு படைகளும் மறுபடியும் நெருங்கி வந்தன. அப்படி தளபதி பீஷ்மர் தேர்ல உட்கார்ந்து இருந்தார். அப்படி பக்கத்துல துரியோதனை ஏறி உட்கார்ந்து பீஷ்மரை ஒரு தரம் பார்த்தா. தம் பக்கம் 11 அக்ரோணி, எதிர்பக்கம் 7 அக்ரோணி சேனைகளை ஒரு தரம் அப்படி பார்த்தா. அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பீஷ்மரே, எதிரே தெரிகிற 7 அக்ரோணி சேனையும் அழிப்பதற்கு உமக்கு எவ்வளவு நாள் ஆகும்? யோசனை பண்ணித்தானே சொல்ல வேண்டும். துரியோதனா, எதிரே தெரிகின்ற 7 அக்ரோணி சேனையும் அழிப்பதற்கு எனக்கு ஒரே ஒரு நாள் ஆகும். ஒரே நாளிலே எதிர்ப்படைகள் எல்லாம் அழிந்துவிடும். பாண்டவர் படை எல்லாம் ஒரே நாளில் அழிந்துவிடும். நாளை முதல் பாருக்கெல்லாம் பார்த்திபன் துரியோதனன். சபாஷ்! ஒரே நாளிலே பாண்டவர்கள் என் பகைவர்கள் அழிவார்கள். பாருக்கெல்லாம் பார்த்திபன் துரியோதனன். சபாஷ் சபாஷ்! பீஷ்மரே, அந்த ஒரு நாளைக்குள் நீர் செத்து விட்டால், உனக்கு இந்த சந்தேகம் இருக்கிறதா? இந்த ஒரு நாளைக்குள் நான் செத்து விட்டால் எதிரே இருக்கிற 7 அக்ரோணி சேனையை அழிப்பதற்கு 3 நாட்கள் தான் ஆகும். உபனிஷத விற்கை முனி என்று பெயர் பெற்ற உன் ஆசிரியன் துரோணனுக்கு தாங்கள் தளபதியாக இருந்தால் ஒரே நாள், இல்லாவிட்டால் துரோணன் 3 நாள், 1 3 4 நாள் போர், 5வது நாள் ஐவரும் அடிவார்கள். பாருக்கெல்லாம் பார்த்திபன் துரியோதனன். பீஷ்மரே, அந்த 3 நாளைக்குள் துரோணன் செத்து விட்டான். உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறதா? இந்த 3 நாட்களுக்குள் துரோணன் செத்து விட்டால் எதிரே இருக்கிற 7 அக்ரோணி சேனைகளையும் அடிப்பதற்கு 5 நாட்கள் தான் ஆகும் உன்னுடைய நண்பன் கர்ணனுக்கு. சபாஷ்! தாங்கள் தளபதியாக இருந்தால் ஒரே நாள், இல்லாவிட்டால் துரோணன் 3 நாள், இல்லாவிட்டால் கர்ணன் 5 நாள், 1 3 4 5 9 நாள் போர், 10வது நாள் பாண்டவர்கள் அடிவார்கள். பாருக்கெல்லாம் பார்த்திபன் துரியோதனன். சபாஷ்! போதும் பீஷ்மரே, போதும் 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 போதும். பீஷ்மர் கேட்டார், துரியோதனா, இவ்வளவுதான் கேள்வியா? ஏன் பீஷ்மரே? என்னிடம் இன்னொரு பதில் இருக்கிறது. என்ன பதில்? எதிரே இருக்கிற 7 அக்ரோணி சேனையும் அழிக்க எனக்கு ஒரு நாள் ஆகும். இல்லாவிட்டால் துரோணனுக்கு 3 நாட்கள் ஆகும். இல்லாவிட்டால் கர்ணனுக்கு 5 நாட்கள் ஆகும். எதிரே இருக்கிற 7 அக்ரோணி, இங்கே இருக்கிற 11 அக்ரோணி, 2 இணைந்த 18 அக்ரோணி, இங்கே இல்லாத சேனைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அழிப்பதற்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும் எதிரே இருக்கிற அர்ஜுனனுக்கு. இதையும் நீ மறக்காது. இந்த கேள்வி உம்மிடத்தில் யார் கேட்டது? ஒரு பகலில் யான் மலைவன்
பீஷ்மர் சொல்றார், ஒரு பகலில் யான் மலைவன், ஒரு நாள்ல முப்பகலிலே மலைகுவன் உபனிஷத விற்கை முனி துரோணர், பருபகல் ஓர் ஐந்தில் வெல்வன் பருதி மைந்தன் கர்ணன், பொறுபடை அடங்கலும் ஒரு கணத்தில் வெல்வன் வில் விசயன் அர்ஜுனன். இப்போ இந்த பாட்டில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பீஷ்மர் கணக்குப்படி எதிரே இருக்கிற 7 அக்ரோணி சேனையை அவர் ஒரு நாள்ல அழிப்பார், இல்லைன்னா துரோணர் 3 நாள்ல அழிப்பார், இல்லைன்னா கர்ணன் 5 நாள்ல அழிப்பான்னு அவரே சொல்றார். 7 அக்ரோணி சேனையும் 5 நாள் அழிக்கக்கூடிய ஆற்றல் கர்ணனுக்கு தான் இருக்குன்னு